ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதா நம்மளுடைய ஜானகி முடிவு எடுத்து விஷயம் பார்த்திங்கன்னா, அதுவும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா மாசிலாமணிக்கு தெரிய வருதுங்க. தெரிய பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஆமாம் கரெக்டு தான். இந்த ஆஞ்சலி பண்ண துரோகத்துலலாம் அவங்களால தாங்க முடியாது. கார்த்தியோட லைஃப்பை நினச்சிக்கிட்டு தான் அவங்க இப்போ கார்த்திக் ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் போக இந்த ஆஞ்சலி திறந்துற மாதிரியே தெரியல. திருந்தனாலனா நானே சேர்த்து வைக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் இவன் சுத்தமாக திருந்துற மாதிரி தெரியல. என் அம்மாவும் அடித்து ரொம்பவுமே துன்புறுத்தியிருக்கா. என் மேலே இருக்கிற கோபத்தில் அவள் யார் யாரை பழி வாங்குறானே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அதுக்கும் போக பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே அஞ்சலியை லீகலாக டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் பொண்ணு பார்க்கறதுக்காக ஜாதகம் பார்த்துட்டு வந்தது ரொம்பவுமே நல்லா இருக்குன்ட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரமே இந்த அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு கார்த்திக் வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வீட்டில் மாமா அத்தை கார்த்திக் கௌதம் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கார்த்திகிட்ட மட்டும் இந்த அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணுறப்ப சொல்லணுன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய மாசிலாமணி மனசில் போட்டு ரொம்பவுமே குழப்பிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி சிந்தாமணி இங்கே வான்ட்டு அவளுக்கு லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஓட்டுறாங்க. நீ ஒழுங்காக உன் பொண்ணை வளர்த்து இருந்தேன்னா இன்றைக்கி நம்ம இந்த நிலமையில் நின்று இருக்க மாட்டோம். உன் பொண்ணு கூட்டிகிட்டு ஓடி போய் யாருக்கும் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் தலையை கூட்டத்தையும் வச்சுட்டு போலி கர்ப்பமாக இருக்குன்னு ஏமாற்றிட்டு வந்திருக்கா. அவன் இப்போ இவ்வளோ பண்ணதுக்கெல்லாம் சேர்த்தி வச்சு இப்போ சம்மந்தி வீட்டுக்கார் கார்த்திக் கூடிய சீக்கிரம் இந்த அஞ்சலியை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லீகலாக ஒரு கல்யாணத்தை ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கலாம். இனிமேல் உன் மக வாழ வெட்டி அந்த வீட்டில் தான் இருக்கணும். இவளை பெற்றத்துக்கு பெக்காதே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா மாசிலாமணி புலம்புறாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்குங்க. அதை விட்டு என்னை விட்டு எப்படி அவன் வேறு ஒரு தகவலுக்கு தாலி கட்டுருவான் அப்படின்றத பார்த்துறாங்க. ஆமாம், நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. நீ கடைசியில் உருப்படாத தான் போக போகிற. கடைசியில் என்னை சாகடிச்சிட்டு தான் போவ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி சொல்கிறாங்க. அதுவும் போக நீ ஒழுங்காக இப்போ தெரிஞ்சிருந்தேன்னா கண்டிப்பாக இலக்கியவை கார்த்திக் கூட சேர்த்து வச்சுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிழிச்சிருப்பாவெல்லாம் சேர்த்து வைக்க வாய்ப்பே இல்லை. அவள் தான் என் வாழ்க்கையை அழிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அஞ்சலியை என்ன தான் பண்ணி திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி